அந்நியம் பை வேதராகி. பிரிவினையால் சொந்த நாட்டை விட்டு ஓடிப்போக நேர்ந்த ஒரு வைத்தியர் இறந்து போன பிறகு ஆவி உருவில் சொந்த நாட்டுக்கு, சொந்த ஊருக்கு வந்து இன்பம் காண்கிறார். அந்த ஆவியின் ஆனந்த அனுபவம் நிலைக்கவில்லை. ஒரு அற்புதமான காஷ்மீரி குறுநாவல். சியோல்கோட் இன்று பாகிஸ்தானில் இருந்தாலும் அங்கு சில பேட்டைகளில் குடியேறிய காஷ்மீரி முசல்மான்களுக்கு காஷ்மீரின் மேட்டுப்பகுதியில் வசிப்பது போலவே தோன்றியது. 40 ஆண்டுகளுக்கு பிறகும் இதே உணர்வு பெரியவர்களிடம் எஞ்சியிருந்தது. அன்றைக்கு அந்த துயர செய்தி பரவியது. நாட்டு வைத்தியர் காமே ஜர்ராக் காலமாகிவிட்டார். வயதானவர், கை வைத்தியம் குலவழி வந்த வித்தை, கூடவே அறுவை சிகிச்சையில் நிபுணர். சர்ஜரி டாக்டர்களே வியப்பார்கள். அதனாலேயே ஜர்ராக், அதாவது அறுவை சிகிச்சையில் தேர்ந்தவர் என்ற பட்டம் அந்த பகுதி மக்களுக்கு மிகவும் வேண்டியவர். இனிய இயல்பு, கள்ளமற்ற பேச்சு, அன்பு நிறைந்த உள்ளம். தாயகமான பாரதத்திடம் தனியாத பக்தி, பேரவா, பரோபகரமே பிறவி பயன் என்று வாழ்ந்து வந்தவர். எதிர்பாராத நிலையில் அல்லாஹ் அழைத்து கொண்டு விட்டார். பேட்டைவாசிகள் துக்கம் நெஞ்சை அழுத்த அதிர்ச்சியிலிருந்து விடுபட முடியாமல் மறைந்தவருக்கு மரியாதை செலுத்த கல்மா படித்தார்கள். காமே வைத்தியரின் நினைவுகள் காஷ்மீரி ஜனங்களுக்கு லேசில் விலகக்கூடியவை அல்ல. பல ஆசைகள் அவருக்கு நிறைவேறவில்லை. ஆண்டவன் அந்த ஒரு ஆசையாவது நிறைவேற்றி வைத்திருக்கலாம். அவர் தீவிரமாக அடிக்கடி சொல்லி வந்த, முயன்று தோல்வி கண்ட ஆசை அது. மற்றவர்களுக்கு அது சர்வசாதாரணம். ஆனால் ஏழை வைத்தியர் காமேவிற்கு எட்டா கனியாகிவிட்டது. அவர் ஆசைப்பட்டது இதுதான். ஒரு முறை காஷ்மீர் சென்று ஜம்மு நகரில் சுற்றி தெரிய வேண்டும். தாம் வசித்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து சிறிது நேரம் உட்கார்ந்துவிட்டு வர வேண்டும். அந்த பூமி, அந்த மண், அந்த காற்று, அந்த குடிசை தரை மிக மிக புனிதமான திருத்தலம். போய் வந்த மனநிறைவை தருமே. இறுதி வரையில் அந்த ஆசை நிறைவேறவே இல்லை. அப்பாவி மனிதன் இருமுறை ரகசியமாக, கள்ளத்தனமாக எல்லை தாண்டி செல்ல முயன்றார். எல்லை தாண்டியதுமே இராணுவக்காரர்கள் பிடித்து விட்டார்கள். பல நாட்கள் எல்லைப்புறத்திலேயே சிறையில் அடைத்து வைத்தார்கள். ஒரு தடவை சமர்த்தியாக அடித்து நொறுக்கிவிட்டார்கள். சில முறை எல்லை அருகே சென்றதுமே இந்த தரப்பு மிலிட்டரி காவலாளிகள் பிடித்து அடித்து ஏசி அவமதித்து திருப்பி அனுப்பினார்கள். அன்னை பூமியை தரிசிக்க போகிறானாம் கிழக்கபோதி. போக வேண்டியவர்களுக்கும் ஆபத்தை வரவழைக்கவா? உதவாக்கற கழுத, போய் சேரு கிளம்பின இடத்துக்கு. அப்படியும் காமேயின் ஆவல் தணியவில்லை. முயற்சி நிற்கவில்லை. உண்மையில் சியால்கோட்டில் வசித்து வந்த எல்லா காஷ்மீரிகளும் இதே ஆசைதான். அவர்களுக்கும் செயல் இருந்தால் வருடத்திற்கு ஒரு தடவையாவது தாங்கள் வாழ்ந்த, வளைய வந்து வளர்ந்த தாய் பூமியை தரிசித்துவிட்டு வருவார்கள். தனியாத ஆவல், விருப்பம் போல் சுற்றி அலைந்து பழைய பழக்கப்பட்ட இடங்களில் அமர்ந்து அளவளவி ஆனந்திக்க வேண்டும். இன்று வைத்தியர் காமே காலமானது அங்குள்ள காஷ்மீரி மக்களின் இயலாமையை இடித்து காட்டியிருக்கிறது. அவர்களுக்கு வருத்தம் அதிகமாகியது. காமேயின் முதிய முகம் கண்ணெதிரே நிற்கிறது. எந்த பேச்செடுத்தாலும் அவர் ஜம்மு நகரையே சுற்றுப்புறத்தையும் குறிப்பிடாமல் இருக்கவே மாட்டார். இது மாறாத வழக்கமாகிவிட்டது. காமேயை மகிழ்விக்க, அவர் பாராட்டுதலை பெற இவ்வளவு சொன்னால் போதும். புலங்காகிதம் அடைந்து பூரித்து போய்விடுவார். காமே பாப்பா, காஷ்மீரத்து காட்டு இலந்தை பழம் திங்கணும் போல ஆசையா இருக்கு.
இப்பொழுது அவர் முகம் பிரகாசிப்பதை பார்க்க வேண்டுமே, தனி அழகு. உடனே சொன்னவர் கையை பற்றி கூடவே அழைத்து போவார். உணர்ச்சி பொங்க விவரிப்பார். அதோ தவி நதி, அதன் கரையில் நாம் நிற்க முடியும். கொஞ்சம் நடந்து குல்லாப்பாடா பேட்டைக்கு போறோம். அங்கிருந்து வரிசையா இலந்தை மரங்க தான். ஆஹா, எத்தனை தினுசு, எத்தனை ருசி. நாக்ரோட்டே பகுதி வரைக்கும் போ, வேண்டிய மட்டும் இலந்தை பழம் பொறுக்கிக்க, தரையில கொட்டி கிடக்கும். புதுசா வேணுமா, மரத்தை லேசா குலுக்கு, பொல பொலன்னு கொட்டும். மனசும் வயிறும் நிறையும் வரைக்கும் சாப்பிடு, எவனும் கண்டுக்க மாட்டான். வாரி அள்ளிக்கிட்டு போய் வியாபாரம் செய்ய மட்டும் ஆசைப்படாதே, சொந்தக்காரன் குத்துகைக்காரன் வருத்தப்படுவான். வழியில போறவங்க வர்றவங்க வாய் இனிக்க மனசு மகிழ சாப்பிட்டு போகட்டும்னு விட்டா வித்து காசாக்கவா அள்ளிக்கிட்டு போறீங்க? எங்களுக்கு தெரியாதா விக்க? போங்க, மூட்டைய தூக்கி கூலி வாங்கி பொழைங்கடா. அவரே மரங்களின் சொந்தக்காரராகி விடுவார். பாவம் ஜம்மு 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 என்று சபித்து கொண்டதற்கு பதில் அல்லாவின் திருநாமத்தை ஓதியிருந்தால் மக்கா மதீனா போகாமலேயே ஹஜ் யாத்திரை போய் வந்த புண்ணியம் கிட்டிருக்கும். இதற்காக அவரும் என்றுமே வருத்தப்படவில்லை. அவருக்கு ஜம்முவில் இருக்கும் பீர் மிட்டா பஜார் ஜன்னத்தை, அதாவது சொர்க்கம் விட மனக்களிப்பு அளிக்கும் இடம். அந்த கடை வீதியில் நுழைந்ததும் முதல் சந்தில் திரும்பியதுமே காமே வைத்திரியின் கடை, முடி அலங்காரம் புரியும் நாவிதர் கடை. அவரே காமே ஹஜாம், அதாவது நாவிதர் என்று எவரும் அழைப்பதில்லை. காமே ஜர்ஹாக், அறுவை நிபுணர் என்றுதான் கூப்பிடுவார்கள். அவரிடத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு களிம்பு மருந்து உண்டு. எத்தகைய கொப்பளம் கட்டி வீக்கமாக இருந்தாலும் கல்மஷத்தை வெளிக்கொணர்ந்து குணப்படுத்தி விடும். அப்படியும் சரிபடாவிட்டால் கீறி எடுத்து அவஸ்தைப்படுத்தி விடுவார். கைராசி, முகராசி, சொல்ராசி எல்லாம் கொண்டவர். பெரிய பெரிய சர்ஜன் டாக்டர்களே அசந்து போயிருக்கிறார்கள். அவருக்குள்ளே வைத்திய நிபுணத்தில் சகலருக்கும் திட நம்பிக்கை. எல்லா ஜாதி மதக்காரர்களும் அவரிடம் வருவது வழக்கம். வைத்தியருக்கு வருவருடன் அவருடைய ஜாதி மதம் பற்றி கேட்பதில்லை. பெயரை கூட கேட்க மாட்டார். தம்மை விட பிரயாயத்தில் சிறியவராக இருந்தால் பையா, பெரியவராக இருந்தால் பாயிசாப், மாதர்களை ஹமீன்ஜான், சிறுமிகளை பேட்டி, இப்படிதான் உறவு கொண்டு அன்பாக அழைப்பார். உடல் நலம் பெற்று நன்றி சொல்ல வந்தவர்களை வாழ்த்தி அனுப்புவார். கொடுத்ததை வாங்கிக் கொள்வார். கொடுக்காவிட்டால் பொருட்படுத்துவதில்லை. காமேயின் பிள்ளை பிராயம் தவி நதிக்கரையில் ஆனந்தமாக கழிந்ததாம். சிறு தோணிகளில் அமர்ந்து செல்வது, இலந்தை, ஆப்பிள், கர்ணாப்பழம் சேகரித்து சாப்பிடுவது, குளங்களில் நீந்தி செல்வது, பரேட் மைதானத்தில் விளையாடுவது, சிறு வாய்க்கால்களில் ஜல கிரீடைகள் புரிவது, இப்படிதான் பொழுதுபோக்கு. பருவ காலத்தில் பட்டம் விடுதல் அசாத்திய ஆர்வம். பிறர் பட்டம் விடும் வஸ்தாதுகளின் பெரிய பெரிய பட்டங்களுடன் மோதி துண்டிப்பதோ துண்டிக்கப்படுவதோ எதுவானாலும் மகிழ்ச்சி. தேவகி நந்தன் என்பவன் அந்த வட்டாரத்திலேயே பிரபல பட்டம் விளையாட்டு வீரன். அவனோடு காமேக்கு நல்ல நட்புறவு. இருவரும் படிப்பில் புத்தி செல்லாமல் தத்தாரியாக திரிவதில் முன்னோடிகள். இதனாலேயே 4ஆம் வகுப்பு வரையில் பொறுமையும் பொறுப்புமாக இருந்த தந்தை பிறகு இந்த உதவாக்கரை தருதலையை பலவந்தமாக கடையில் தன்னுடன் அமர வைத்து விட்டார். ஆனால் காமே கடையில் முடங்கி கிடக்கிற ராணி இல்லை. திடுதிப்பென்று காணாமல் போய்விடுவார். எங்கே போயிருக்கிறார் என்பது தெரியாது. திரும்பி வந்ததும் பிள்ளையாண்டனுக்கு வழக்கமாக முரட்டு தகப்பன்மார்கள் அளிக்கும் கடும் தண்டனை கிடைக்கும். தேடி பிடித்து இழுத்து வருவார். கைகளையும் கால்களையும் கட்டி போடுவார். வாயில் மிளகா பொடியை திணிப்பார். முதுகு மார்பு பக்கங்களில் தோல் வழன்று போகும் அளவுக்கு புடைத்து ரத்தம் கசியும் வரைக்கும் சாட்டையடிகள்.
இவ்வளவுக்கு பிறகும் பிள்ளை திருந்தவில்லை. போக்கிரித்தனம் அதிகரித்தது. இரவு சினிமாவிற்கு போய் வருவது, மண்டை உடைந்து முகம் வீங்கி காட்சி தரும் கோலம் அடிக்கடி நிகழும். அடிக்கடி அடித்தடி, சண்டை, கலகம், கலாட்டா, வீண்வம்பு, சகலத்திலும் முன்னணி ஆசாமி காமே. எப்படி திருத்துவது மகனை என்று வழி தெரியாமல் தந்தை தவித்து கடைசியில் நிக்கா, அதாவது திருமணம் செய்து வைத்து விட்டார். அப்பொழுது காமைக்கு 17 வயது, பீவி பாத்திமாவுக்கு 16. காமே பாத்திமாவை பார்த்ததும் சொக்கி போய்விட்டார். அந்த அழகு, அந்த பதுவிசு, அந்த இனிய இயல்பு, அன்பு பெருக்கு காமையின் வாழ்க்கையே ஆட்கொள்ள வந்த, நெறிப்படுத்த வந்த பர்ஷித் வானுலக கண்ணியோ. காமேயின் நடை, உடை, பாவனைகள் மாறிவிட்டன. வம்பு தும்புகளை விட்டுவிட்டார். காவாலிகள் சங்காத்தம், தத்தாரித்தனம் எல்லாம் விலகின. பருவம் மாறுவது போல் இப்படி ஒரு புதிய மலர்ச்சியா? தந்தைக்கே வியப்பு. காமே தன் ஓவனம், உணர்வு, உற்சாகம், திறமை சகலையும் பாத்திமாவிற்கு அர்ப்பணித்து விட்டார். காமேயின் தந்தை மஹமுத் கூட ஆபரேஷன் வைத்தியர், தையல் கலையோடு, அதுவும் குலத்தொழில். அவர் கண் மூடுவதற்குள் பேரன் முகத்தை பார்த்துவிட்டு போக வேண்டுமென்று ஆசைப்பட்டார். நிறைவேறவில்லை. 10 ஆண்டுகள் பொறுத்து பார்த்தார். பாத்திமா சூழ் கொள்ளும் வழியை காணோம். பிறகு மகனுக்கு மற்றொரு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். காமேக்கு சம்மதமில்லை. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வாக்குவாதம் வளர்ந்து மனத்தாங்கல் அதிகரித்தது. ஏச்சும் பேச்சும் ஓயவில்லை. பாத்திமாவுக்கு அழுகைதான் ஆறுதல். வீடு நரகமாகியது. காமே பாத்திமாவிற்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி வந்தார். தமாஷாக பேசி அவளை உற்சாகப்படுத்த முயன்றார். அழகு பொக்கிஷம், கண்கலங்க பொறுக்க மாட்டார். ஒரு நாள் பாத்திமா சொன்னதை கேட்டதும் அதிர்ந்து போனார் காமே. நீங்க வாப்பா சொல்றபடி செய்யறதுதான் நல்லது. இன்னொரு கல்யாணம் செய்து கொள்ளுங்க. சந்ததி இல்லாம சாகலாமா? காமேவிற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அப்பா முன்னிலையில் வாய் திறக்க வழியில்லை. வீட்டை விட்டு போனவர் 4 நாளாகியும் திரும்ப காணோம். பாத்திமா அழுது அழுதே நோயாளி ஆகிவிட்டாள். கொலை பட்டினி. ரொட்டி கூட்டெல்லாம் சமைத்து மாமனார் எதிரில் வைத்துவிட்டு அப்பால் போய்விடுவாள். அவருக்கும் எப்படி சாப்பிட பிடிக்கும்? அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு மகன் வழிக்கு வர முடிவு செய்தார். காமேவை தேடி கண்டுபிடிக்க புறப்பட்டார். அவர் போகுகிற, தங்குகிற இடமெல்லாம் தெரியும். அலைந்து அலைந்து மாலையில் தவி நதிக்கு அக்கறையில் காட்டில் அவரை கண்டுபிடித்தார். 2வது திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்த மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து மகனை அழைத்து வந்தார். சில வருஷங்களுக்கு பிறகு பேரப்பிள்ளையை பார்க்காத மனக்குறையுடன் மஹமுத் கண்ணை மூடினார். காமே முதலாளியாகி கடையில் அமர்ந்தார். வளராத குடும்பத்திற்கு தலைவர். பாத்திமா மகப்பேறு வேண்டி டாக்டர், ஹக்கீம், பீர், பக்கீர் என்று எல்லோரிடமும் யோசனை கேட்டு அலைந்து விட்டாள். காமே ஆறுதல் கூறி வந்தார். எல்லாம் ஆண்டவன் கையில்தான் இருக்கிறது. அவர் அருள் இருந்தால்தான் எதுவும் நடக்கும். வீணுக்கு அல்லல் படாதே. எல்லா வசதிகளும் அருள் இருக்கிற ஆண்டவன் வயிறு விளங்க வழிகாட்டவில்லையே, நான் செய்த பாவம்தானே என்று வருந்துவதை தவிர வேறு வழி புலப்படவில்லை. இதே கவலையில் படுக்கையில் விழுந்து விட்டாள். வைத்தியத்திற்கு குறைவில்லை, குணம்தான் தெரியவில்லை. காமே பதறிப்போனார். இனி இவள் தேரமாட்டாள் என்ற நிலைமை ஏற்பட்டது. காமே எவ்வளவோ வேண்டிக் கொண்டும் ஆண்டவன் கருணை காட்டவில்லை. பாத்திமா நிரந்தரமாக பிரிந்தும் போனாள். காமேவிற்கு உலகமே, வாழ்வே இருண்டது. எல்லாமே வீணாக தோன்றின. பிடிமானம் ஏற்படவில்லை. மனப்புண் ஆறுமா? வீட்டில் இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு இடமும், பொருளும், பொழுதும் அன்பு துணைவியின் ஞாபகங்களை, இனிய உறவுகளை அலை அலையாய் எழுப்புகின்றன. கூடவே அவை கடந்த காலத்தையும் எண்ணும் வருத்தமும் நினைப்பும் அழுத்துகின்றன. பணியில் ஈடுபாடு துயரை மறக்க உதவியது.
முடித்திருத்தல், மருத்துவம் என்று பகல் முழுவதும் பணிபுரிந்தார். இரவு கடைகளையே படுத்துக் கொள்வார். உறக்கம் வராதபோது இடுகாட்டிற்கு போய் பாத்திமாவின் கல்லறை அருகில் அமர்ந்து கொள்வார். அழுவார், புலம்புவார், பழைய நினைப்புகளோடு பிதற்றிக் கொண்டிருப்பார். துயர வேதனை குறையும். 7 வருடங்கள் இப்படியே கடந்து போயின. 1947 அந்த விநாச காலம் வந்தது. ஜம்மு காஷ்மீர் நிலப்பகுதியில் பழங்குடி கபாயிலி இனத்து வெறியர்கள் படையெடுத்தார்கள். ஜம்மு நகரில் இரத்தக்களரி அதிகரித்தது. காஷ்மீரி முஸ்லிம்களுக்கு பல தரப்புகளில் இருந்தும் ஆபத்துகள் சூழ்ந்தன. பலரும் வீடு வாசல்களை துறந்து உயிர் தப்ப பக்கத்து மாநிலங்களுக்கு புகழ் தேடி ஓடிப்போனார்கள். காமே ஜம்மு நகரை விட்டு போகும் நினைப்பிற்கே இடம் தரவில்லை. இங்குதான் அவர் உயிர் துணைவி பாத்திமா கல்லறை இருக்கிறது. இவ்வளவு கொந்தளிப்பு கலவரங்களுக்கு இடையிலேயும் காமே பாத்திமாவின் கல்லறை அருகிலேயே அமர்ந்து அமைதி காண முயன்றார். ஒரு நாள் இரவு கல்லறையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார். இந்து கலவரக்காரர்கள் அவரை சூழ்ந்து கொண்டார்கள். ஒரு வாலிபன் நீண்ட கத்தியால் காமேயை பின்புறமாக தாக்கினான். அலறியவாறே காமே கீழே விழுந்தார். இதற்குள் முசல்மான் கலவர கும்பல் அங்கு வந்து சேர்ந்தது. இரு தரப்பாரும் மோதிக்கொண்டார்கள். பலர் அடிபட்டு இரத்த காயம்பட்டு விழுந்தார்கள். போலீஸ் படை வருவதை அறிந்து இரு கும்பல்களும் சிதறி ஓடி ஒளிந்தன. படுகாயம் அடைந்து கிடக்கும் மனிதர்களை இரு தரப்பாரும் இனம் வாரியாக பிரித்து கொண்டார்கள். பிரக்னை இல்லாமல் கிடந்த காமேவை முசல்மான்கள் குழு எடுத்துச் சென்று முதலுதவி செய்து டிராக்டர் ஒன்றில் கடத்தி சியால்கோட் கொண்டு சென்றார்கள். நடுவழியிலும் வலு தாக்குதல்கள் நடந்தன. காமேவை பிணமாகி போனவர் என்று எண்ணிவிட்டு விட்டுவிட்டார்கள். நினைவு திரும்பிய போது இரவு இருண்டிருந்தது. ஜம்மு நகருக்கு போய்க் கொண்டிருக்கிறோம் என்று எண்ணி ஆசுவாசப்பட்டவர் காலையில் சியோல்கோட் வந்தடைந்தார். அப்பொழுது காமேவிற்கு 35 வயது. இப்பொழுது காமே மரித்தபோது 70 வயது. இத்தனை காலமும் தம் பழைய தொழிலையே செய்து வயிறு வளர்த்து வந்தார் காமே. தினமும் ஜம்முவை பற்றி பேசாமல் இருக்க முடியவில்லை. 70வது வயதில் ஆண்டவனின் பிரியத்திற்கு பாத்திரமான காமேவை எண்ணி காஷ்மீரிலிருந்து வந்து குடியேறியவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அவருடைய ஆன்மா இந்நேரம் காஷ்மீரில் ஜம்மு நகரில் அந்த இடுகாட்டில் பாத்திமாவின் கல்லறை அருகில் ஆனந்தமாக வளைய வந்து கொண்டிருக்கும். மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் துன்பம், துயரம், ஏக்கம், துக்கம் எல்லாம். பிறகு நிரந்தர அமைதி. நெஞ்சுக்குள் கனலும் தீப்பிழம்பும் தணிந்து அவிந்து அடங்கிவிடும். நல்ல மனிதர். அற்ப ஆசை கூட நிறைவேறாமல் போய் சேர்ந்தார். பிறந்த நாடும் வாழ்ந்த மண்ணும் உறவாடிய இடமும் அந்நியமாய் ஒதுங்கி ஒதுக்கப்பட்டு போய்விட்டனவே. இந்த ஏக்கம் காமேக்கு மட்டும்தானா? அன்பர்கள் காமேயின் கடையில் கூடினார்கள். அவர் உடலை மரியாதையுடன் எடுத்துச் சென்று சியோல்கோட் இடுகாட்டில் நல்லடக்கம் செய்துவிட்டு வந்தார்கள். அத்துடன் அவர்களும் ஜம்மு நகருக்கு போய் வர வேண்டும் என்கிற ஆவலை அங்கேயே புதைத்துவிட்டு வீடு திரும்பினார்கள். ஆண்டவனின் கருணைக்கு இணை உண்டா? காமேயின் உயிருனுள் கனன்று கொண்டிருந்த அக்னி அணையவில்லை. கல்லறைக்குள்ளேயே நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தது. காமே பக்தி சிரத்தை உள்ள முசல்மான். முசல்மானின் பிராணன் இந்துவின் பிராணனைப் போல் உடலை விட்டு உடனடியாக ஒரே தடவையில் பிரிவதில்லை. காமேயின் உயிர் அந்த உடலில் கயாமத், அதாவது இறுதி பிரளயம் வரையில் வாசம் செய்தாக வேண்டும். அல்லாவின் கட்டளை. இதை யாரும் மீற முடியாது. காமேயின் உயிர் தவிப்பை தனித்து கொள்ள இந்த உடலை இக்கல்லறையிலேயே விட்டுவிட்டு சிறிது காலம் காஷ்மீர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளலாமே என்று எண்ணியது. எண்ணம் விருப்பமாகி தொடர்ந்து தீர்மானமாகியது. ஆவி உருவில் உலவ முடியும். கயாமத் தினம் வர வெகுகாலம் இருக்கிறது. அதுவரைக்கும் இங்கேயே புதைந்து கிடந்து பரிதவிப்பானேன்? ஜம்முவில் போய் சில காலம் தங்கலாம். அங்கே பாத்திமாவின் கல்லறைக்கு அருகில் விழுந்து கிடக்கலாம்.
இங்கே ஒரு வேலையும் இல்லை. முடித்திருத்தவோ அறுவை சிகிச்சை செய்யவோ இயலாது. ஜம்மு நகர் பகுதிகள் இன்னும் கண்முன் நிற்கின்றன. மறக்க முடியுமா சொந்த பந்தங்களை? மீட்டே தெருவில் உள்ள நெருக்கமான கடைவீதி. அது சந்து, தெருவல்ல. குளங்கள், பாறை கற்கள் பதிந்த சந்துகள், தவி நதிக்கரையில் விரிந்திருக்கும் மரங்கள், உருது பஜார், உத்தம் டாக்கீஸ், பழைய பள்ளிக்கூடம், பரேட் மைதானம், கால்வாய், இடிகாடு, பாத்திமாவின் கல்லறை. கல்லறையின் ஞாபகம் வந்ததும் காமேயின் ஆவி தவித்தது, பரபரத்தது. இந்த நிலையில் விசா, பாஸ்போர்ட் எதுவும் தேவையில்லை. பயண செலவும் கிடையாது. தங்கும் தடையும் கிடையாது. முன்பு எல்லையை தாண்டி எந்த பாதையில் கொண்டு வந்தார்களோ அதே வழியில் திரும்பி போகலாம். எவரும் பார்க்க முடியாது, தடுக்க முடியாது. கல்லறையின் மேல் பூசியிருந்த சேறு இன்னும் ஈரமாகவே இருந்தது. ஒரு செங்கல்லை அப்பால் தள்ளினால் போதும், பாதை திறக்கும். மயான அமைதி. கயாமத் தினத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் கல்லறைகள். அவைகளுள் கால்களை நீட்டி மல்லாந்து கிடக்கும் வெறும் உடல்கள். ஊர் முழுவதுமே அமைதியில் ஆழ்ந்திருந்தது. காமேயின் கல்லறையில் இருந்து ஒரு செங்கல் சரிந்து விழுந்தது. எவர் காதிலும் விழவில்லை. ஊமத்தை செடிகளும் முட்செடிகளும் புதராக மண்டி கிடந்தன. காமேயின் ஆவி உடலை விட்டு வெளியேறியது. கிழக்கு வாசல் வழியாக வெளியே வந்து ஜம்மு இருக்கும் திசையில் விரைந்தது. சியால்கோட் நகரை தாண்டி செல்வதற்கு முன் ஒரு காரியம். தன்னுடைய கடையை ஒரு தடவை பார்த்துவிட்டு போக வேண்டும். அங்கு எவராவது ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறாரா? பூட்டி வைத்தபடியேதான் இருக்கிறதா? ஒரு கணம் காமே யோசித்தார். ஆனால் அப்பக்கம் போக கால்கள் எழவில்லை. மனம் ஒப்பவில்லை. சூட்சம சரீரமாக இருந்தாலும் மனம்தான் ஆட்டுவிக்கிறது. 35 ஆண்டுகள் அங்கு வாழ்ந்து வளர்ந்து வந்திருந்தும் அந்த இடத்திடம் பற்றுதல் ஏற்படவில்லை. புற உடலில் வசித்து வந்தாலும் காமேயின் உயிர் அந்த இடத்தை அந்நியமாகத்தான் கருதி வந்தது. ஒன்றாக இணைந்திருந்தாலும் உடலுக்கும் உயிருக்கும் இவ்வளவு இடைவெளி இருப்பதை காமேயை தவிர வேறு எவரும் உணர்ந்திருக்க முடியாது. சர்க்கார் ஒதுக்கி கொடுத்த இடம். எவராவது ஒரு காஷ்மீரி தானே எடுத்துக்கொள்ளுவான். எடுத்துக்கொள்ளட்டும், எனக்கென்ன இழப்பு? சொந்த பந்தம் பின்னி பிணைந்திருப்பது குறைந்து போய்விடப் போகிறதோ? ஒண்ட வந்த இடம் ஒதுங்கி போவதே மேல். இப்படியெல்லாம் சிந்தித்தவாறு காமேயின் ஆவி சியோல்கோட்டை திரும்பி பாராமல் ஜம்மு நோக்கி விரைந்தது. எல்லை பகுதி. இரு பக்கமும் துப்பாக்கிகள் சமேதசாராக படை வீரர்கள் காவல் காத்து நிற்கிறார்கள். பூமி ஒன்று. திசைகள், சுற்றுப்புறம், இயற்கை எதிலும் வித்தியாசம் தெரியவில்லை. எதற்கு இந்த பிரிவினை? ஆவிக்கு பயணம் செய்வதில் எந்த சிரமமும் இல்லை. இவ்வளவு இலவாக இதற்கு முன் பயணித்ததில்லை. இத்தகைய சுதந்திரமும் அனுபவித்ததில்லை. பறவை மாலையில் தன் கூட்டுக்கு திரும்புமே, அந்த அனுபவம். எவ்வளவு விரைவாக வானவீதியில் தொலை தூரத்தை கடக்க முடிகிறது. இதுதான் சுதந்திர சுகமோ? இரு பக்கமும் அந்தந்த தேச கொடிகள் பறக்கின்றன. முள்வேலிகள் பளிச்சிட்டன. இடையில் சமவெளி. இந்த நிலப்பகுதி பொது. இந்தியாவுக்கும் சொந்தமில்லை, பாகிஸ்தானுக்கும் உரிமை இல்லை. உண்மையான சுதந்திர பூமி இதுதான் என்று தோன்றியது காமேவுக்கு. ஆஹா, எவ்வளவு நிம்மதி! காமே முன்னேறி சென்றார். அதிசயம், இரு தரப்பு சோல்ஜர்களும் கண்டு கொள்ளவில்லை. இவர்களுடைய ஊனக்கண்களுக்கு எப்படி புலப்படும்? இதே இடத்தில் 2 தடவை பிடிபட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் காமேவை. இப்பொழுது எவரும் கைது செய்ய முடியாது. இந்த சுதந்திர பூமியில் நின்று ஆசுவாசப்படுத்தி கொண்ட காமேயின் பார்வையில் ஒரு காட்சி இனிதாக தென்பட்டது. 2 எலிகள் கொஞ்சி குழாவி காதல் சேட்டைகளை செய்து கொண்டிருந்தன. அதை சுவாரஸ்யமாய் பார்த்து கொண்டிருந்ததில் காமேவிற்கு சுற்றுச்சூழலை மறந்துவிட்டது. சுய உணர்வு வந்ததும் கவனித்த போது ஒரு எலி இந்தியா பக்கமும் மற்றது பாகிஸ்தான் பக்கமும் ஓடுவது தெரிந்தது. சில பூச்சிகள் 2 நாட்டு எல்லைக்கும் அருகில் ஊர்ந்து கொண்டிருந்தன. சாறை சாறையாய் எறும்புகள் 2 எல்லைகளையும் கடந்து போய் கொண்டிருந்தன.
எவ்வளவு பறவைகள் எல்லைகளை கடந்து சுதந்திரமாக இங்கும் அங்கும் பறக்கின்றன. சிறிது நேரம் இக்காட்சியை ரசித்த பின் ஜம்மு நோக்கி விரைந்தார் காமே. இமயமலை சாரல்கள், வான் நோக்கி எழும்பிய பனிப்படர்ந்த சிகரங்கள், அவைகளுக்கு இடையே ஜம்மு நகர், சுற்றுப்புற சிற்றூர்கள். காமேயின் ஆவி உற்சாகம் மிகுந்து விரைந்தது. ஜம்மு நகருக்குள் நுழைந்ததுமே கடந்த 35 ஆண்டுகளில் எவ்வளவு மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது தெரிந்தது. இதோ சத்வாரி பகுதி ரயில்வே நிலையத்தருகில் மைதானமாக இருந்த குடியிருப்புகள் பகுதியாக சந்தடி மிகுந்திருந்தது. பழைய பாலம் புதுப்பிக்கப்பட்டு கவர்ச்சியாக இருக்கிறது. தாங்கா வண்டிகளை காணோம். ஆட்டோக்களும் மெடோட்டோர்களும் நிறைய வளைய வருகின்றன. ஜனக்கூட்டம் பெருகிவிட்டது. மூச்சு முட்டுகிறது. பழக்கப்பட்ட நாற்சந்தி முச்சந்திகளை கடப்பதற்கு பெரும்பாடாகிவிட்டது. மேலே சென்றபோது திடீரென்று ஒரு கார் குறுக்கே வந்து காமேயை மோதி தள்ளிவிட்டது. ஐயோ! அலறல் ஆச்சரியத்தில் கரைந்தது. துளி சிராய்ப்பு கூட ஏற்படவில்லை. எவரும் கேட்டதாக தெரியவில்லை. கார் கூட நிற்கவில்லை. எவருமே கவனிக்கவில்லை. கண்ணுக்கு புலப்படாததை எப்படி கவனிக்க இயலும்? காமேயின் ஆவி விரைந்து சென்றது. தெருவோரமாக நிறைய குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வெள்ளை நிற சட்டை, நீல நிற கால்சராய். பெண் பிள்ளைகளுக்கும் இதே நிறத்தில் சீருடை. எல்லா கால்களிலும் பூட்ஸுகள். கழுத்தில் பெரிய புத்தகப்பை தொங்க ஆடி அசைந்து இந்த குழந்தைகள் நடக்கும் அழகே அழகு. என் காலத்தில் காண கிடைக்காத காட்சி. நான் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி சீருடை எதுவும் கிடையாது. கிழிசல் சட்டை, கந்தல் பைஜாமா, நிக்கர். ஸ்கூல் மணி அடித்தது. காமேயும் சிறார்களுடன் பள்ளிக்கூடத்துக்குள் நுழைந்தார். அட, நான் படித்த பள்ளிக்கூடம்தான். அப்பொழுது கூரை கட்டிடம், இப்பொழுது எவ்வளவு பெரிய மாளிகையாகிவிட்டது. இந்த பள்ளியில் 4-5 வருடங்கள் படித்திருக்கிறேன். அதோ நான் உட்கார்ந்த இடம், பின் வரிசையில் அதே இடம். நல்ல காலம் இப்பொழுது காலியாக இருக்கிறது. காமேயின் ஆவி அதில் அமர்ந்து கொண்டது. சிறுவனாகிவிட்ட இனிய உணர்வு கும்மாளம் குட்டியது. ஆசிரியர் பெயர் பதிவேட்டை புரட்டி ஒவ்வொரு மாணவர் பெயரையும் சொல்லி அழைத்தார். ஷாகிர் அலி உள்ளேனையா, தீன் தயாள் உள்ளேனையா, ரோஷன் ஷால் உள்ளேனையா, ரௌனக் கிங் உள்ளேனையா, குலாம் முகமது. காமேவின் ஆவி துள்ளி குதித்தது. ஜாகிர் ஜனாப் என்ற உரக்க குரல் கொடுத்தது. ஆசிரியர் காதில் விழுந்தால்தானே. சரி, இன்னைக்கு குலாம் முகமது ஆப்சண்டா, அடுத்தது ரவிகிரண். ஆசிரியர் மேலே தொடர்ந்தார். காமேவிற்கு புரிந்துவிட்டது. இனி தனக்கு இந்த உலகில் இருக்கை பதிவு ஈராது. நிரந்தரமாக ஆப்சண்ட் தான். கண்ணீர் முட்டியது. தலையை குனிந்து கொண்டு பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியேறினார். வேதனை நெஞ்சில் கனத்தது. காமே நேரே இடுகாட்டுக்கு வந்து சேர்ந்தார். அந்த இடமே மாறிவிட்டிருக்கிறது. சுவர்கள் முன்பக்கம் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றன. கல்லறைகள் மிக அதிகமாகியிருக்கின்றன. தவி நதிக்கரை பக்கம் போய் நின்று கொண்டார். அங்கேதான் கோரை புற்கள் மண்டியிருந்தன. இந்த இடமும் அடையாளம் தெரியவில்லை. பழைய செங்கல் கட்டிடம் பழுதடைந்த இடிபாடாக தென்பட்டது. இந்த பக்கம்தான் பாத்திமாவின் கல்லறை இருந்தது. துருவி துருவி தேடி அக்கல்லறையை கண்டுபிடித்தார். பழுதடைந்திருந்தது. செங்கல்களை எடுத்து பார்த்தார். ஒரு கருப்பு கல் தென்பட்டது. இதோ அடையாளம். அதை பெயர்த்து அப்பால் வைத்தார். கீழே சதுர வடிவில் ஒரு சலவைக்கல் இருந்தது. பாத்திமாவின் நினைவாக தாம் வைத்த கல் அப்படியே இருக்கிறது. அதை தூக்கி மேலே வைத்ததும் பெரிய பொந்து தெரிந்தது. ஆவி ரூபிணியான காமே மெல்ல தன் காலை உள்ளே நுழைத்தார். தொடர்ந்து உள்ளே கல்லறையின் அடித்தளத்திற்கு வந்து சேர்ந்தார். ஆனந்த பரவசம். இனிய குரலை கேட்டதும் மேலே பொங்கியது. காமே, என் அன்பு செல்வரே! பாத்திமாவின் ஆவி பரிவு மலர அழைத்தது. காமேயின் ஆவியும் கூவியது. பாத்திமா, என் உயிரே, துணையே, என் செல்லமே! இரு ஆவிகளும் கட்டி தழுவிக்கொண்டன. துடிதுடித்தன, கதறி அழுதன.
புலம்பி கேவி ஓய்ந்தன. கண்ணீரை துடைத்துவிட்டு உறக்க சிரித்தன. பேசிக்கொண்டன. கொஞ்சி குழாவின. 40 வருஷம் நீ என்னை நினைச்சே பார்க்கலையே காமே, இது தகுமா? பாத்திமா சினுங்கி கடிந்து கொண்டிருந்தாள். என்ன இப்படி பேசுகிற? என் உயிரே உன் நினைவுதானடி. என்னை இத்தனை காலமும் உயிர் வாழ வைத்திருந்தது என் போராத காலம். நான் இத்தனை வருஷம் உயிரோட இருந்து தொலைஞ்சேன். உன்னோடையே செத்திருந்தால் உன் பக்கத்திலேயே இருந்திருப்பேன். இல்லை, இன்னும் பல வருஷங்களுக்கு முன்பே செத்திருந்தால் அப்பவே இங்க வந்திருப்பேன். சாகிறதும் வாழறதும் நம்ம கையில இருக்கிறது காமே கண்ணு. அல்லாஹ் ஆணைப்படிதானே அது நடக்கும். அல்லாஹ் சர்வ வல்லமை கொண்ட பெருமானார் பாரேன், அவர்தானே இப்பவாது நம்மை சேர்த்து வைத்திருக்கிறான். இரு ஆவிகளும் தழுவிக்கொண்டன. ஒன்றுக்கொன்று கவர்ச்சியின் ஈர்ப்பில் வசமிழந்தன. பாத்திமா சொன்னாள், சரி புறப்படுக்காமே, நம் வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? எந்த வீடு? எங்கே வீடு? நாம் 2 பேரும் 13 வருஷம் கூடி குழாவி வாழ்ந்திருந்தோமே, அங்க போனதும் எனக்கு எல்லா நலன்களும் செல்வங்களும் வந்து சேர்ந்து விட்ட மாதிரி இருக்கும். காமே மறுக்க விரும்பவில்லை. போய்தான் பார்ப்போமே, வாழ்ந்த இடம் அதன் உறவு காலத்தால் நசித்து விடாது. 40 வருஷங்களுக்கு பிறகு எழுந்து உட்கார்ந்திருப்பதும் நிற்பதும் பாத்திமாவிற்கு அதிசயமாக இருந்தது, புதுமையாகவும் உணர்ந்தது. கல்லறையின் பள்ளத்திலிருந்து முதலில் காமேயின் ஆவி வெளியேறியது. கை கொடுத்து பாத்திமாவை உயிரே தூக்கிவிட்டது. திறந்த வெளியில் சுத்தமான காற்றில் ஓய்வாக நின்று சோம்பல் முறித்து கொண்டாள் பாத்திமா. நீண்ட கால நித்திரையிலிருந்து விழித்தெழுந்ததும் ஏற்படுமே அதே புத்துணர்வு. அக்கம் பக்கத்தில் குவிந்திருக்கும் கல்லறைகளை கண்டதும் பாத்திமாவுக்கு அச்சமாக இருந்தது. இந்த இடத்திலா நான் 40 வருஷ காலம் புதைந்து கிடந்தேன்? காமே கண்ணு, சீக்கிரம் புறப்படு, இந்த இடத்தை விட்டு போய்விடலாம். சாலைக்கு வந்தார்கள். எதிரே 2 ஆண்கள் வருவதை கண்டதும் பாத்திமா காமேயின் முதுகுப்புறம் ஒதுங்கி தன்னை மறைத்து கொண்டாள். காமே சிரித்து விட்டார். பெண்ணே, நீ வீணுக்கு நாணப்பட்டு கூச வேண்டாம். உன்னை இவர்களால் பார்க்க முடியாது. ஏனா? நீ உன் உடம்பை கல்லறை குழியில் விட்டுவிட்டு வந்திருக்கிறாய். மறந்துட்டேயா? இப்பொழுது உன் ஆவி என் ஆவியோடு வெளியே கிளம்பியிருக்கும். நாம் ஆவிகள் இந்த மனிதர்களை பார்க்க முடியும், இவங்கள் பேச்சை கேட்க முடியும். இவங்க நம்மை காணவும் இயலாது, கேட்கவும் முடியாது. பாத்திமாவிற்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. அவள் முகமே காட்டியது. காமே எதிரே வருபவர்களை பார்த்து உரக்க கத்தினார். பெரியவர்களே, என் பேச்சை கொஞ்சம் கேளுங்களேன். எவரும் இதை காதில் போட்டுக் கொள்ளவில்லை. 2 ஆவிகளையும் கடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். உரசிக்கொண்டு போனவர்கள் கூட உணரவில்லை. இப்பொழுது பாத்திமாவுக்கு நம்பிக்கை வந்தது. காமேயின் கையை கோர்த்து கொண்டு உல்லாச நடை போட்டு நடக்கலானார்கள். இருவரும் தாம் முன்பு வசித்த வீட்டுக்கு எதிரே வந்து நின்றார்கள். கதவு அப்படியே இருந்தது. 40 வருஷங்களுக்கு முன்பு இருந்த நிலைதான். சுவர்களில் பல விரிசல்கள் ஏற்பட்டிருந்தன. காமே ஒரு விரிசல் இடைவேளி வழியாக உள்ளே புகுந்தார். தொடர்ந்து பாத்திமாவும் வந்தாள். இருவரும் நடுக்குடத்திற்கு வந்தார்கள். சின்ன செங்கல் தேய்ந்து உதிர்ந்து கொண்டிருந்தன. பல இடங்களில் இடிந்து சரிந்திருந்தன. அடுப்பு அதே இடத்தில். ஒரு கிழவி சமையல் செய்து கொண்டிருந்தாள். காமே பாத்திமாவின் காதில் மெல்ல சொன்னார், நீ உயிரோடு இருந்தால் இப்பொழுது இதே மாதிரிதான் கிழவியாக இருந்திருப்பாய். இப்படித்தான் சட்டியில் கூட்டு வேக வைத்துக் கொண்டிருப்பாய். பாத்திமா சினந்து கடிந்து கொண்டாள். நான் ஒன்னும் கிழவியாக இருக்க மாட்டேன், நீதான் கிழவனாகி இருப்பாய். பாத்திமா கண்ணு, நான் கிழவனாயிட்டேன். இது கிழட்டு ஆவி. ஆனால் இன்னைக்கு உன்னோடே வந்து சேர்ந்ததும் வாலிபனாகிட்டேன். கிழவி இவர்கள் வந்திருப்பதை உணரவில்லை. தன் காரியத்தில் முனைந்திருந்தாள். பாத்திமா உவகையுடன் சொல்லிக் கொண்டாள், காமே கண்ணா, நான் இன்னைக்கு என் கையாலேயே இதே போல சமைத்து சாப்பாடு போடணும் உனக்கு. நீ ருசித்து ரசித்து சாப்பிடுறத நான் பார்த்து ரசிச்சு மகிழணும். ரொம்ப ஆசையா இருக்கு காமே. சரி, புல்லாக்காய் ரொட்டி பண்ணு, வெண்டைக்காய் கறி, ஏதாவது நல்ல கூட்டு. ஆமா,
இதெல்லாம் உனக்கு நிறைய பிடிக்கும், அப்படியே செய்யறேன். வெண்டைக்காய்க்கு எங்க போவது? உள்ளே இருக்குதான்னு பார்க்கிறேன். இருவரும் அடுத்த அறைக்கு சென்றார்கள். இருட்டு. பாத்திமா ஒரு கூடையை அகற்றிவிட்டு துழாவினாள். என்ன தேடுகிறாய்? பாத்திமா சொன்னாள். இங்கே ஒரு பிறை இருந்தது. இதற்குள் ஒரு பொந்தில் நான் ஒரு டப்பியை மறைத்து வைத்திருந்தேன். அதைத்தான் தேடுகிறேன். பிறை குழிக்குள்ள டப்பியா? நீயா வைத்தாய் பாத்திமா? ஆமா. அதுல என்ன இருந்தது? விஷம். விஷமா? ஆமா. இதோ பார், நான் வைத்த டப்பி அப்படியே இருக்கிறது. இதை திறந்து காட்டுகிறேன் பார். பாத்திமா சிறு டப்பியை எடுத்து காட்டினாள். அதில் நஞ்சு இருந்தது. காமே துடித்து போனார். எதுக்கு இதுல விஷத்தை வைத்த? இங்கே மறைத்து வைத்தாய்? அப்பா உனக்கு வேறொரு நிக்கா செய்து வைக்க தீர்மானித்தார் இல்லையா? நீதான் சம்மதம் கொடுத்தாயே அவருக்கு. உன் அப்பா மனசு திருப்திக்காகத்தான். அவருக்கு பேரப்பிள்ளையே முகத்தை பார்த்துவிட்டு கண்ணை மூட வேண்டும் என்கிற தீவிர ஆசை. அதற்கு உரிமை உண்டு அவருக்கு. பின்னே ஏன் இந்த பொல்லாத்தனம்? பொல்லாத்தனம் இல்லை காமே கண்ணா. பெண்மையின் இயலாமைக்கு விடிவு இதுதான். உனக்கு இரண்டாவது திருமணம் ஆனதுமே நான் இதை தின்று உயிரை விட்டுவிட தீர்மானித்திருந்தேன். இதை கேட்டதும் காமே மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார். பாத்திமாவை கட்டித் தழுவி முத்தங்களை சொரிந்து திக்குமுக்காட வைத்தார். என் உயிரே, என் இனிய ஆவியே, என் பாத்திமா கண்ணு, நீ விஷம் தின்று உயிரை விட்டால் நான் மட்டும் பிழைத்திருப்பேனா? பாத்திமா மிக மிக நெகிழ்ந்து மகிழ்ந்து பரவசமாகி காமியை இறுக கட்டி கொண்டாள். காமி, இனிமேல் என்னானாலும் சரி, என்னை விட்டு பிரிய மாட்டேன், பிரிய விடமாட்டேன் என்று தழுதழுத்தாள். காமே மெய்மறந்த நிலையில், பாத்திமா கண்ணே, நான் ஏன் இங்கிருந்து அந்த அந்நிய இடத்திலே என்ன இருக்கு? இனிமேல் உன்னோடு இங்கேயே இருப்பேன் என்றார். இதை சொல்லி முடித்ததுதான் தாமதம். ஏதோ ஒரு கை காமேயின் ஆவியை ஓங்கி அறைந்தது. கூடவே அதை தூக்கி கொண்டு வானத்தில் எழும்பியது. பாத்திமாவின் ஆவி அலறியது. காமே, என் அன்பு துணையே, ஆருயிரே, உனக்கு என்னப்பாயிற்று? எங்கே போகிறாய்? ஏன் கிளம்பிட்டே? மேலே வான்வெளியில் காமேயின் ஆவியும் கதறியது. பாத்திமா, நீ எங்கே இருக்க? ஏன் இப்படி ஆயிடுச்சு? என் உயிரே, என் ஆவியே, பாத்திமா, பாத்திமா. ரகசிய கையின் இறுகிய பிடியில் சிக்கி தவித்தது காமேயின் ஆவி. பாத்திமாவை பிரிந்து போய்கொண்டே இருந்தது. தன்னை இப்படி யாரு வலுக்கட்டாயமாக இழுத்து போவது? மலங்க மலங்க பார்த்தது காமேயின் ஆவி. கார் இருளில் புலப்படவில்லை. கத்தி கதறி களைத்து ஓய்ந்த பின் காமேயின் காதில் ஒரு முரட்டு குரல் ஒலித்தது. காபீர் நாயே, மத துரோகி, அற்ப பயலே! காமே துடித்துடித்து போனார். சிரமப்பட்டு குரல் எழுப்பி வினவினார். சகோதரரே, யாரை இப்படி திட்டுகிறீர்கள்? நீங்கள் யார்? என்னை ஏன் இப்படி இழுத்து போகிறீர்கள்? நான் என்ன குற்றம் செய்தேன்? அந்த பயங்கரமான குரல் பதிலளித்தது. நான் மரண தேவதை. ஐயா, பெரியவரே, நீங்கள்தான் என்னை முன்பே சாகடித்து விட்டீர்களே. ஆமாம், இறுதி காலமான கயாமத் வரையிலையும் உன்னை எல்லாம் காவல் காப்பது என் பணிதான். ஆவிகளுக்கு காவலா? ஆமாம், உன்னை மாதிரி காபீர் நிலைக்கு போய் விடாமல் தடுப்பதற்குத்தான். மத துரோகம் சாமானியமானதா? நான் என்ன மத துரோகம் செய்தேன்? சொல்கிறேன். மரண தேவதை ஆத்திரத்துடன் கத்தியது. கெட்ட ஜாதி பயலே, துரோகி, பேமானி பயலே, இப்போ சொல்றேன்டா, கேட்டுக்க. காமேவை மேலும் இறுக பிடித்தவாறே நொறுக்கத் தொடங்கியது. காமே மூச்சு முட்ட தத்தளித்தார். பரிதவித்து கொண்டே, என்னை எங்கே கொண்டு போறீங்க? எஜமானே, இதையாவது சொல்லுங்க ஐயா என்று கெஞ்சினார். முரட்டு குரலில் அது பதில் சொல்லியது. சியால்கோட்டிலே இருக்கிற இடுகாட்டுக்கு. அங்கேதானே உன்னுடைய சவம் கிடக்குது. காமேவின் ஆவி அலறியது. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நான் அங்கே வரல. என்ன அங்கே கொண்டு போகாதீங்க. அந்த இடம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையில்லை. பேசாம இருடா பாவி, துரோகி நாயே, நீ அங்கே தாண்டா போயாகணும். என் தவறு. உன்னை கல்லறையை விட்டு வெளியே போக விட்டேனே, அதுதான். நான் நினைச்சேன் கொஞ்ச நாளைக்கு ஊர் சுத்திட்டு திரும்பி வந்துடுவ, கல்லறைக்குள்ள விழுந்து கிடப்ப, கயாமத்தின வரைக்கும் காத்திருக்கிற உயிர் ஊர் சுத்திட்டு வந்து சேர்ந்துடும்.
ஆனால் கழிசட புழுனி களவாணி பயலேனி துரோகியாய் மாறி அந்நியன் இடத்துல வந்து குழாவிக்கிட்டு காலங்கழிக்குவா பார்க்கிற திருட்டு நாயே, பேமானி பேயே. எஜமானே, தேவ தூதரே, நான் அப்படி என்னங்க குத்தம் செய்துட்டேன்? நீ பாத்திமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, நான் இனிமே உன்னை விட்டு இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், அந்த கல்லறைக்கு போக மாட்டேன், இங்கேயே உன்னோடையே இருந்துட போறேன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேனுங்க. நாத்திக பதரே, ஆண்டவனுக்கு பணியாத புழுவே, நீ நம் மதத்தை அவமதிக்கிற. உனக்கு தெரியாதா? கயமத் வரைக்கும் எல்லா சவங்களும் கல்லறைக்குள்ளே கிடந்தாகணும். கயமத் புனித தினத்துல வானுலக தேவதை வந்து குரல் கொடுத்ததும் எல்லா சவங்களும் எழுந்திருக்கும். நீ எப்படி எழுந்திருப்ப? நீதான் கல்லறையிலேயே இருக்க மாட்டியே. திருட்டு நாய் மாதிரி ஓடினது நீதானே. திட்டி தீர்த்த பின் ஆவியை அவருடைய சடலம் கிடந்த கல்லறைக்குள் உதைத்து தள்ளிவிட்டது. காமேயின் ஆவி அழுது புலம்பி ஆராற்றி ஓய்ந்தது. அதன் கல்லறை பழையபடியே மூடிக்கொண்டது. அதன் கதறல் வெளியே கேட்க வழியில்லை, நாதியில்லை. பாத்திமா வெகு தூரத்தில் பரிதவித்துக் கொண்டு இருந்தாள். அவளுக்கும் அந்த இடத்திற்கும் அந்நியமாகிவிட்ட காமேவை இனி ஒரு காலும் சந்தித்துக் கொள்ள முடியாது. முற்றும்.